சொல்லி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் பிஜிடிஆர்பி புதிய பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய அலகு 4லிருந்து ஒரு செய்தியை நம்ம பார்க்கலாங்க. அலகு 4ல் பக்தி இலக்கியம் கொடுத்துருக்காங்க. பன்னீர் திருமுறைகள், 4000 திவ்ய பிரபந்தம் எல்லாமே அதில் இடம்பெற்றிருக்குதுங்க. அந்த பன்னீர் திருமுறைகள், 4000 திவ்ய பிரபந்தத்தினுடைய அமைப்பு, உரை, பதிப்பு, ஆசிரியர் வரலாறு இதெல்லாம் தான் நம்ம புதிய பாடத்திட்டத்தில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ பன்னீர் திருமுறைகள் அப்படிங்கும் பொழுது தேர்வு நோக்கத்தில் நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய சந்தேகம் என்னென்னா, இந்த 12 திருமுறைகளும் நம்ம அந்த பாடலை படிக்கணுமா அப்படிங்கிறது. ஆனால் அதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அந்த நூலினுடைய அமைப்பு, வரலாறு, உள்ளே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அல்லது நாயன்மார்கள், ஆழ்வார்களுடைய வரலாறு, உரை, பதிப்பு இதெல்லாம் தான் ரொம்ப இன்றியமையாதது. இப்போ இந்த மாதிரி பார்க்கும் பொழுது நம்ம அந்த உரை பதிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். இது அடுத்தடுத்த காணொலியில் நம்ம பார்க்கலாங்க. இந்த 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ம தெளிவாக படித்துக்கொள்ளணும். இப்போ இந்த காணொலியில் திருநாவுக்கரசர் பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ நிறைய பேர் நினைக்கலாம், திருநாவுக்கரசர் அப்படிங்கும் பொழுது அவரை பற்றி நமக்கு தெரிந்த விஷயம் தானே, கதை. நம்ம இந்த மாதிரி புகழனார் மாதினியாருக்கு மகனாக பிறந்தவர். அவங்களுக்கு ஒரு அக்கா இருக்காங்க, திலகவதியார்னு பேர். திருமுனைப்பாடி நாட்டு திருவாமூரில் பிறந்தார். சூளை நோய் வந்தது. அப்புறம் என்னாச்சு, அந்த சூளை நோயை எப்படி தீர்ப்பதற்கு எப்படி கடவுள்கிட்ட முறையிட்டார். கூற்றாயினவார் பதிகம் பாடினார். அடுத்து அவரை கடலில் தூக்கி போட்டது, நஞ்சு கொடுத்தது, இதெல்லாம் நமக்கு தெரிந்த செய்தி தானே. இதில் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி அல்ல. அதாவது அவர் ஒவ்வொரு ஸ்தலங்களுக்கும் போய் என்ன பதிகம் பாடினார், அப்படி எதற்காக பாடினார், அங்கே அந்த பதிகத்தில் என்ன சிறப்பு நடந்தது, என்ன அற்புதம் நிகழ்ந்தது, இதெல்லாம் தான் நம்ம நினைவில் வைத்து கொள்ள வேண்டியதுங்க. என்ன இப்போ இவருடைய இந்த வாழ்க்கை வரலாற்று கதை நமக்கு தெரியும். இதை தாண்டி இருக்கக்கூடிய அந்த நுணுக்கமான செய்திகளை நம்ம தெரிந்து கொள்வது ரொம்ப அவசியம். அந்த மாதிரி அந்த நுணுக்கமான செய்திகள், எங்கே பாடினார், எந்த பதிகம், என்ன சிறப்பு நிகழ்ந்தது, அவருடைய பயணம் எப்படி, எங்கே தொடங்கி எங்கே முடிந்தது, இதெல்லாம் குறித்து தான் இப்போ நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதனால் இதை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக நிறைய செய்திகள் இதில் இருக்குங்க. நிறைய எண்ணற்ற செய்திகள் இதில் இருக்குது, நம்ம சொல்ல போகிறோம். சரிங்க, முதல்ல திருநாவுக்கரசர் அப்படிங்கும்பொழுது அவருக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. இயற்பெயர் மருணிக்கியார், அப்பர் பேர் இருக்குது தருமசேனர். அவர் சமண சமயத்தில் இருந்த பொழுது அவருக்கு வழங்கப்பட்ட பெயர் தருமசேனர், தாண்டகவேந்தர், ஆளுடைய அரசு, இதெல்லாம் அவருக்குரிய சிறப்பு பெயர்கள்ங்க. புகழனார் மாதினியார் இவங்க தான் பெற்றோர். அவருக்கு ஒரு தமக்கையார் இருக்காங்க, திலகவதியார். பிறந்த ஊர் திருமுனைப்பாடி நாட்டு திருவாமூர். 7ஆம் நூற்றாண்டு, கிபி 7ஆம் நூற்றாண்டுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இவர் காலகட்டத்தில் வாழ்ந்தவன் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன். பல்லவ மன்னன் சமண சமயத்தை ஆதரித்தவன். சரிங்க, இப்போ இவர் அவர் தாய் தந்தை இறந்துடுறாங்க. அவருடைய இறப்புக்கு பிறகு அக்காவுடைய ஆதரவில் இருக்கிறாரு. அதற்கு பிறகு தான் எங்கே போகிறாருன்னா சமண சமயத்துக்கு போகிறார். சைவ சமயத்திலிருந்து சமண சமயத்துக்கு மதம் மாறி போகிறார். அப்போ தமக்கையார் திலகவதியார் இறைவனிடம் தொடர்ந்து முறையிட்டு வேண்டிகிட்டே இருக்காங்க, தம்பி திரும்ப வந்துடணும் அப்படின்னு. அப்போ தான் இறையொருளால் அவரை ஆட்கொள்ள வேண்டும் என்பதற்காக சூளை நோய் உண்டாகுது. அப்போ அவர் எங்கே தங்கியிருக்காருன்னா திருப்பாதிரி புலியூரில் தங்கியிருக்கிறாரு. அப்போ அவருக்கான பெயர் தருமசேனர். அங்கே இருக்கிறார். அப்போ சூளை நோய் உண்டாகுது. அது சூளை நோயை போக்கணும்னு எவ்வளவோ முயற்சிகள் என்னென்னவோ செய்து பார்க்குறாரு, முடியல. கடைசியாக இறுதியில் தமக்கையாரை பார்க்கணுன்ட்டு போயிட்டு தமக்கையார்கிட்ட தஞ்சம் அடைகிறார். தமக்கையார் தான் இவர் எங்கே அழைச்சிட்டு போகிறாருங்கன்னா திருவதிகை கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. நம்ம பன்ருட்டியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்தலம் தான் திருவதிகை, திருவீரட்டானேஸ்வரர் கோவில்னு சொல்லுவோம். அங்கே திருவதிகைக்கு போயிட்டு அங்கே தான் இந்த பதிகம் பாடுறார். கூற்றாயினவாறு விளக்குகளில் கொடுமை பல செய்தே நான் அறியேங்கிற அந்த பதிகம் பாடுறாரு. சுடுகின்றது சூளை தவிர்த்தருளீர் அப்படின்னு இறைஞ்சி பாடுறார். இந்த பதிகத்தை பாடி முடித்த பிறகு இந்த சூளை நோய் நீங்குது. ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு. பல பதிகங்கள் பாடுறாரு. அதற்கு பிறகு தான் மன்னன், இந்த சமணர்கள் போயிட்டு மன்னன்கிட்ட அதை இதையும் சொல்லும் பொழுது தான் மன்னர் இவரை அழைச்சிட்டு வர சொல்கிறார். அப்படி நிறைய துன்பங்களை கொடுக்குறாங்க. சுண்ணாம்பு சூளையில் போட்டு அடைக்கிறது, நஞ்சு கலந்த உணவு கொடுத்தவர் கொள்ள முயற்சி, யானை காலால் இடறச் செய்யக்கூடிய அந்த கொலை முயற்சி, இதெல்லாம் நடக்குது. இறுதியாக இவரை கல்லோடு கல்லாக பிணித்து கடலில் தூக்கி எறிகிறாங்க. அப்பொழுது அவர் பாடிய பதிகம்தான் என்ன பதிகம் பாடுறார் அப்படின்னா, சொற்றுணை வேதியின் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டியோர் கடலிற் பாய்ச்சினும் நற்றுணையாவது நம்ம சிவாயமேன்னு பாடுறார். பாடின உடனே அந்த கல்லானது மிதந்து வருது. இவர் கரையேறிய அந்த பகுதி தான் கரையேறிய குப்பம் அப்படிங்கிற பகுதி இன்னமும் கடலூரில் இருக்குது.
கடலூரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்தலத்துக்கு பேர் திருப்பாதிரி புலியூர். சரி, இவ்வளவு அற்புதங்கள் நடந்த பிறகு மன்னனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா மனம் மாறுகிறான். பல்லவ மன்னனும் சைவனாக மாறுறான். அப்போ திருப்பாதிரி புலியூரில் இருந்த சமன் பாழிகளெல்லாம் இடித்து தகர்த்து நாவரசர் இருந்த அந்த திருவதிகையில் ஒரு கோவில் கட்டுறாங்க. மகேந்திரவர்ம பல்லவன் அவனுடைய சிறப்பு பெயரால் குணபரன் அப்படிங்கிறது அவனுடைய சிறப்பு பெயர். அந்த குணபரன்கிற பெயரால் குணபரேச்சுரம் அப்படிங்கிற கோயிலை புதிதாக கட்டுறாங்க. சரி, இது மகேந்திரவர்மனுடைய சிறப்பு பெயர்கள் நிறைய இருக்குது. அதில் ஒன்று குணபரன். சரி, அது அவனுடைய பெயர் தானா அப்படிங்கிறதுக்கான சான்று திருச்சிராப்பள்ளி கல்வெட்டின் மூலமாக நம்ம அறிந்து கொள்ளலாங்க. சரி, அடுத்தது இவருடைய பயணம் தொடர்ந்து போயிட்டே இருக்குது. எங்கெங்கெல்லாம் போகிறாரு, என்னென்ன ஸ்தலங்கள், அந்த ஸ்தலங்களில் என்ன அற்புதங்கள் நிகழ்ந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நிறைய ஸ்தலங்களை குறித்து இந்த காணொலியில் நம்ம சொல்ல போகிறோங்க. சரி, அதற்கு பிறகு எங்கே இவருடைய பயணம் தொடங்குது? திருவெண்ணைநல்லூர் போகிறார். திருவெண்ணைநல்லூரில் தான் சுந்தரமூர்த்தி நாயனார் இறைவனால் தடுத்தாட்கொள்ளப்பட்ட ஸ்தலம் திருவெண்ணைநல்லூர். திருவெண்ணைநல்லூர் போகிறாரு, திருக்கோவலூர் போகிறாரு. அந்த திருப்பதிகளுக்கெல்லாம் போயிட்டு பாடிட்டு திருத்தூங்கானை மாடம் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு போகிறார். இந்த திருத்தூங்கானை மாடம் அங்கே இருக்கக்கூடிய பெண்ணாகடம் அடையிறார். இந்த பக்கத்தில் திருக்கோயில் இருக்கக்கூடிய பெண்ணாகடம் அடையிறாரு. அங்கே இறைவனை வணங்குறாரு. அங்கே தான் இறைவன் திருநாவுக்கரசருக்கு சூலக்குறியும் இடபக்குறியும் பொறிக்கிறார். சூலக்குறியும் இடபக்குறியும் அங்கே தான் பொறிக்கப்படுகிறது. அங்கே கொஞ்ச நாள் தங்கி இருக்கிறார். தங்கி இருந்துட்டு நாவுக்கரசர் தில்லை போகிறார். தில்லை சிதம்பரம் அங்கே போயிட்டு ரொம்ப நாள் தங்கி இருக்கிறாரு. அங்கே போயிட்டு அவர் பாடிய பதிகம் தூய செம்பொன்னினால் எழுதி மேய்ந்த சிற்றம்பலக்கூத்தனை அப்படின்னு பதிகம் பாடி இறைவனை வாழ்த்தி வணங்குறார். அங்கே நிறைய பதிகங்கள் பாடி வழிபட்டு இருக்கிறார். அந்த சமயத்தில் தான் சீர்காழியில் இந்த மாதிரி ஞானசம்பந்தர் அப்படின்னு ஒரு சின்ன குழந்தை ஞானப்பால் உண்டு இறைவனை வழிபட்டு இருக்குங்கிற செய்தியை கேள்விப்பட்டு சீர்காழிக்கு போகிறார். சீர்காழிக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்கிட்டு இன்பரணுன்ட்டு சீர்காழி போகிறார். சீர்காழிக்கு அப்பர் வந்திருக்கிறாருங்கிற செய்தி கேள்விப்பட்டு திருஞான சம்பந்த பிள்ளை இவங்க 2 பேர் சந்திச்சுட்டு அங்கேருந்து நிறைய திருப்பதிகங்கள் பாடுறாங்க. கொஞ்ச நாள் கழிந்ததும் திருநாவுக்கரசர் எங்கே செல்கிறார் அப்படின்னா திருப்பதிகங்கள் எல்லாம் பதிகம் பாடி பரவிக்கிட்டே பழையாறை வரார். பழையாறைங்கிற அந்த நகரத்துக்கு வராரு. அங்கே இருக்கக்கூடிய ஒரு கூற்றில் உள்ள திருச்சத்தி முற்றம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து அந்த இறைவனை வணங்குறார். அங்கே தான் அந்த திருச்சற்றி முற்றத்தில் தான் இறைவனுடைய திருவடியை சூட்டுமாறு திருநாவுக்கரசர் வேண்டுறார். இப்போ இறைவன் அவருடைய கனவுல தோன்றி நீ நல்லூருக்கு வான்னு கூப்பிட்றார். உடனே நாவரசர் எங்கே செல்கிறாருன்னா நல்லூருக்கு போகிறார். அங்கே போயிட்டு இறைவனை பரவி பாடி பதிகம் பாடுறாருங்க. கொஞ்ச காலம் அங்கே தங்கியிருக்கிறார். அங்கே தங்கிட்டு இன்னும் நிறைய திருப்பதி இடங்களை நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆசைப்படி திருப்பழனம் அந்த ஸ்தலத்துலேருந்து இன்னும் நிறைய ஸ்தலங்களுக்கு போகிறார். போயிட்டு திங்களூர் போகிறார். திங்களூரில் தான் உங்களுக்கு தெரியும் அப்பூதியடிகள் அப்படின்னு ஒரு வேதியர் அங்கே வாழ்ந்துட்டு வராரு. அவர் திருநாவுக்கரசு பெருமானுடைய அந்த சிறப்பெல்லாம் கேள்விப்பட்டு அவரே தன்னுடைய மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு, இன்னும் சொல்லப்போனோம் கடலுக்கு நிகராக அவரை ஏற்றுக்கொண்டு வழிபட்டு வருகிறார். யாருன்னா அப்பூதியடிகள். அவருடைய வீடு கடை எல்லாத்துக்குமே திருநாவுக்கரசருங்கிற பெயரையே வைக்கிறார். தன் குழந்தைங்களுக்கும் அப்படியே வைக்கிறார். அப்போ இவர் நம்ம நாவுக்கரசர் திங்களூருக்கு போகிறாரு. போயிட்டு அங்கே ஒரு தண்ணீர் பந்தலை பார்க்குறாரு. அதுக்கு திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல்னு பேர் இருக்குது. என்ன ஏதுன்னு விசாரிக்கும் பொழுது எல்லாரும் விஷயம் சொல்கிறாங்க. நேராக அப்பூதியடிகளை போய் சந்திக்கிறாரு. அப்பூதியடிகள் இதற்கு முன்பு திருநாவுக்கரசரை பார்த்ததே இல்லை. இப்போ இவர் ஏன்பா இப்படிலாம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லும்பொழுது அதற்கான காரணத்தை அப்பூதியடிகள் சொல்கிறார். உடனே நாவுக்கரச பெருமான் தான் அப்படின்னு அறிமுகப்படுத்தி கொள்ளும்பொழுது அவருக்கு சொல்ல இயலாத ஆனந்த மகிழ்ச்சி. சரி, எங்கள் வீட்டில் நீங்கள் தங்கி சாப்பிட்டுட்டு தான் போகணுங்கிறாங்க. அப்போ தான் அவருக்கு விருந்து படைக்கும் பொழுது தன்னுடைய மகன் மூத்த திருநாவுக்கரசு போய் வாழை இலை பறிச்சுட்டு வரும்பொழுது தான் பாம்பு தீண்டி அந்த குழந்தை இறந்து போகவே நம்ம நாவுக்கரச பெருமான் பதிகம் பாடி ஒன்றுகொலாம் அப்படிங்கிற அந்த பதிகம் பாடி அந்த குழந்தையை உயிர்ப்பிக்கிறார். இந்த ஒரு செய்தி. அங்கே முடிச்சுட்டு எங்கே போகிறார் அப்படின்னா திருவாரூர் போகிறார். திருவாரூர் சோழர்களுடைய தலைநகரமாக சிறந்து விளங்கிய நகரம். அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அந்த திருவாதிரை விழா மிகச் சிறப்பாக நடக்குமா. சரி, நாவுக்கரசர் என்ன செய்கிறாரு, அங்கே கொஞ்ச நாள் நம்ம தங்கி திருப்பதிக தொண்டும் உழவார தொண்டும் செய்கிறார். திருவாரூரில் உழவார தொண்டு அப்படிங்கிறது கோவிலே குட்டி சுத்தம் பருக்கி இதெல்லாம் பண்ணுற தொண்டு. அந்த திருத்தொண்டு செஞ்சிட்ருக்கிறார். அடுத்து அங்கேருந்து எங்கே சொல்கிறார் அப்படின்னா திருப்புகழூர் போகிறார். திருப்புகழூர் போகும் பொழுது அங்கே வந்திருக்கிறார் யாருன்னா திருஞான சம்பந்தர்.
ஸோ அங்கே திருஞான சம்பந்தர் வந்திருக்கிறாரு, திருப்புகழும் 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க. அப்போ திருஞான சம்பந்தரை பார்த்துட்டு இவர் சொல்கிறாரு, நாவுக்கரசர் பெருமான் திருவாரூரில் நான் அந்த மாதிரி திருவாதிரை விழாவினுடைய சிறப்பை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து சொல்கிறார். உடனே ஞான சம்பந்தருக்கு ஆசை, நம்மளும் போயிட்டு அந்த திருவாதிரை விழா சிறப்பை பார்க்கணும் அப்படின்ட்டு அவர் திருவாரூருக்கு போகிறார். நாவரசர் என்ன பண்ணுறாருன்னா, திருப்புகழூர் முருகநாயனார், இவரும் நாயன்மாரில் ஒருத்தருங்க, திருப்புகழூரில் இருக்கக்கூடிய முருகநாயனாருடைய மடத்தில் கொஞ்ச நாள் தங்கியிருக்கிறார். தங்கிட்டு திருஞான சம்பந்தர் அந்த விழாவை பார்த்து திரும்பி வந்தவொடனே திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சேர்ந்து நிறைய பதிகங்கள் பாடுறாங்க, நிறைய இடங்களுக்கு ஒன்றாக போகிறாங்க. அதில் ஒன்று தான் திருவீழி மிழலை அப்படிங்கிற ஸ்தலத்தை அடையிறாங்க. அப்போ அந்த ஸ்தலத்தில் ரொம்ப பஞ்சம் பசி, ஒரு வறுமை நிலை அங்கே இருக்குது. உடனே 2 பேரும் இறைவன்கிட்ட வேண்டுறாங்க. திருவேழி மிழலையில் இறைவன்கிட்ட வேண்டி நாள்தோறும் படிக்காசு வேண்டுறாங்க. இறையருளால் நாள்தோறும் படிக்காசு கிடைக்குது. சரி, அப்புறம் வறுமை, மக்களுடைய வறுமையெல்லாம் போய்கிட்டு அங்கே இருக்காங்க. மழை பெய்யுது, நாடு நலமாக இருக்குது. அதற்கு பிறகு 2 பேரும் சேர்ந்து எங்கே போகிறாங்க அப்படின்னா திருமறை காட்டுக்கு போகிறாங்க. திருமறை காட்டுக்கு போய் அங்கே ரொம்ப காலமாக ஏதோ ஒரு காரணத்தினால கோயிலுடைய முகப்பு முன்னாள் கோபுரம் நுழைவாயில் என்ன ஆகுதுன்னா மூடப்பட்டே இருக்கிறது. அது பின்னாடி வழியாக தான் மக்கள் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே போய் இருவரும் சேர்ந்து பதிகம் பாடி அந்த கோயில் கதவுகளை திறப்பதற்கும் மூடுவதற்கும் திருநாவுக்கரசரும் ஞானசம்பந்தரும் பதிகங்கள் பாடுறாங்க. பாடி இயல்பு நிலைக்கு கொண்டு வராங்க. சரி, அங்கே இருக்கிறவர் அங்கே அப்படியே தங்கியிருக்கிறாங்க. தங்கியிருக்கும் பொழுது இறைவன் நாவுக்கரசர் கனவுல தோன்றி நீ திருவாய்மூருக்கு வா அப்படின்னு கூப்பிட்றார். சரின்னு சொல்லிட்டு போகிறார். அப்படி போகிற வழியில் இறைவன் ஒரு பொற்கோயில் காட்டி அந்த கோயிலுக்குள்ளே போய் மறைஞ்சிக்கிறாரு. என்னடா இது அதிசயமாக இருக்கே, மாயமாக இருக்கேன்னு இறைவனை காணாத, ஐயோ காணலையேன்னு பார்த்துட்டு இருக்கும் பொழுது அந்த திருவாய்மூருக்கு செல்வது இவர் போனதை தெரிஞ்சு திருஞான சம்பந்தரும் வரார். சரி, அப்போ நாவரசர் இறைவனை நோக்கி, திருஞான சம்பந்தர் கூட இருக்கார் இல்லையா, சரி எனக்கு உன்னுடைய திருவுருவை காட்ட வேண்டும்னு சொல்லி ஒரு பதிகம் பாடுறாரு நாவுக்கரசர். அங்கே தான் இறைவன் தன்னுடைய திருவுருவை காட்டுகிறார். சரி, திருவாய்மூர் இறைவனை பாடக்கூடிய அங்கே தான் அவருடைய இறைவனுடைய திருவுருவு வெளிப்படுது. நாவுக்கரசர் அதை பார்க்குறாரு. பார்த்துட்டு வழிபட்டுட்டு திருமறை காட்டுக்கு போகிறார். அதாவது வேதாரண்யம், மீண்டும் திருமறை காட்டுக்கு. ஏன்னா திருமறை காட்டில் தான் அந்த கதவுகள் திறப்பதற்கும் மூடுவதற்கும் இருவரும் சேர்ந்து பதிகம் பாடின இடம். திருமறை காட்டுக்கு மறுபடியும் வராங்க. கொஞ்ச நாள் அங்கே தங்கியிருக்கிறாங்க. கொஞ்ச நாளில் திருஞான சம்பந்தர் தென்பாண்டி நாட்டுக்கு மதுரைக்கு போயிட்டார். பிறகு இவங்க 2 பேர் தனித்தனியாக வந்துட்டாங்க. திருநாவுக்கரசர் திருமறை காட்டில் இருந்து புறப்பட்டு மீண்டும் திருவேழிமலை, திருவாடுதுறை இந்த இடங்களெல்லாம் வணங்கி வழிபட்டுக்கிட்டே பழையாறைக்கு வரார். பழையாறைக்கு வந்து சேராரு. அப்படி பழையாறைக்கு வரும் பொழுது அங்கே வடதளி அப்படிங்கிற அந்த வடதளி என்னும் திருக்கோயிலில் இறைவனுடைய திருவுருவத்தை இந்த சமணர்கள் மறைத்து வச்சுருக்காங்க. அதை அறிஞ்ச திருநாவுக்கரசர் என்ன பண்ணுறாருன்னா, சமணர்கள் இந்த மாதிரி இறைவனுடைய உருவத்தை மறைச்சி வச்சு தீய செயல்கள் செய்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு புறத்தில் தங்கி உண்ணா நோன்பு, அஹிம்சை போராட்டம், உண்ணா நோன்பு மேற்கொள்கிறார். அப்போ அங்கே இருக்கக்கூடிய பழையாறையில் இருக்கக்கூடிய மன்னனுக்கு, சோழனுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. அவன் தெரிஞ்சு இந்த சமணர்களை விளக்கிட்டு வடதளி இறைவனுடைய திருவுருவும் வெளிப்பட செய்கிறார். நாவுக்கரசரும் அங்கேருந்து நிறைய பதிகங்கள்லாம் பாடிக்கிட்டு இன்னும் நிறைய ஸ்தலங்களுக்கு போகிறார். அப்படி நிறைய ஸ்தலங்களுக்கு போகும் பொழுது திருவானைக்கா இங்கே வரார். திருவானைக்கா திருச்சி இல்லைங்களா, அந்த ஸ்தலத்தை வணங்கிட்டு திருப்பைஞ்சீலி வரார். திருப்பைஞ்சீலிக்கு வரும் பொழுது தான் இறைவன் மனித ரூபத்தில் வந்து பொதிசோறும் நீரும் கொடுக்குறாரு. யாருக்குன்னா நாவுக்கரசருக்கு. அப்படி திருப்பைஞ்சீலி இறைவனை பாடி பரவிட்டு சரி நம்ம மலைநாட்டு பதிகங்கள் பலருக்கு போகலான்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை போகிறார். திருவண்ணாமலை போய் இறைவனை வணங்கி பதிகம் பாடிட்டு அங்கேருந்து திருவோத்தூர், திருவேகம்பம் இந்த பதிகளையெல்லாம் தரிசிச்சுட்டு திருக்காலத்தி போகிறார். நம்ம கண்ணப்ப நாயனாருடைய இடம் திருக்காலத்தி. இந்த திருக்காலத்திக்கு போகிறார். திருக்காலத்தி போய் அங்கே பாடி பரவிட்டு அங்கேருந்து திருநாவுக்கரசர் என்ன செய்கிறாருன்னா கைலைக்கு போகணும் அப்படின்னு வழிபடணும்னு சொல்லிட்டு வடக்கு நோக்கி போகலான்ட்டு கைலை நோக்கி புறப்படுறார். ஆனால் அப்பொழுது அவர் ரொம்ப முதுமை, உடல் முடியலை. இருந்தாலும் போகலான்ட்டு நடை தளர்ந்து கைகாலில் தோஞ்சி காலால் தவழ்ந்துக்கிட்டு போகிறார். அப்போ இறைவன் சொல்கிறார், இறைவன் சொல்கிறாரு, வழியிலேயே தோன்றி ஒரு பொய்கையை காட்டுறார் அவருடைய இறையருளால். நீ இந்த பொய்கையை காட்டி இந்த பொய்கையில் மூழ்கினாலே நீ திருக்கைலாய காட்சியை காணலாம்னு சொல்கிறார். நாவரசரும் இறைவனுடைய ஆணைக்கு அடிபணிந்து அந்த பொய்கையில் மூழ்கிறார்.
பொய்கையில் மூழ்கி திருவையாற்றில் கரையேறாரு. திருக்கையிலை காட்சியை கண்டு இன்புறுகிறார். அதற்கு பிறகு நாவுக்கரசர் திருப்பூந்துருத்தி வரார். அங்கே ஒரு திருமணம் அமைத்து கொண்டு ரொம்ப காலம் அங்கே தொண்டுகள் பல செஞ்சுக்கிட்டு வராரு. அங்கே செஞ்சுக்கிட்டு வரும்பொழுது தான் திருஞான சம்பந்தர் திருப்பூந்துருத்தி வராரு. 2 பேர் சந்திக்கிறாங்க. திருப்பூந்துருத்தி கோயிலில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபடுறாங்க. இப்படி வழிபட்டுக்கிட்டு இருக்கும்போது இறுதியாக திருப்புகலூருக்கு வரார். அங்கே தான் உழவாரப்பணியும் திருப்பதிக பணியும் செஞ்சுக்கிட்டு வராரு. அவர் அங்கே தான் இறைவனடி சேரார். சிவானந்த ஞான வடிவே ஆகியின் பதிகம் பாடி இறைவனுடைய திருவடியில் கலந்துட்டார் நம்ம திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் பாடிய சிறப்பினை உடைய ஊர்கள் 125. ஒரே ஒரு பதிகம் மட்டும் பாடிய ஸ்தலம் 76. 2 திருப்பதிகங்கள், ஏன்னா ஒரு கோயிலுக்கு போகிறாருன்னா அங்கே ஒரு பதிகம் மட்டும் பாடுறது. அந்த மாதிரி 76 கோயிலுக்கு போகிறாரு. அங்கே ஒவ்வொரு பதிகம் 2 திருப்பதிகங்கள், ஒரு கோயிலில் 2 திருப்பதிகம் பாடுறது 23, 3 திருப்பதிகங்கள் பாடுறது 7, 4க்கும் மேற்பட்ட திருப்பதிகங்கள் பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படிங்கும்போது 19 ஸ்தலங்கள் இருக்குங்க. அது பாருங்கள், இதெல்லாம் தான் அதிகமாக பாடியிருக்கார். திருவதிகை, திருவாரூர், திருவாடுதுறை, திருவிடைமருதூர், திருவெண்ணம்பர், திருவையாறு, திருவொற்றியூர், திருக்கச்சியகம்பம், திருக்கைலாயம், திருக்கழிப்பாலை, தில்லைச்சிற்றம்பலம், திருச்சோற்றுத்துறை, திருநாகை காரோணம், திருநெய்த்தானம், திருப்பழனம், திருப்புகலூர், திருமறைக்காடு, திருமாறுபேறு, திருவேழிமிழலை எல்லாம் இவர் இந்த ஸ்தலங்கள்லாம் பாடியிருக்கிறாரு. திருநாவுக்கரசருடைய பாட்டில் சிறப்பு பெற்றவர்கள்லாம் சோழன் செங்கனான் பற்றி பாடியிருக்காரு. சண்டேஸ்வர நாயனார், சாக்கிய நாயனார், கண்ணப்ப நாயனார், கணம்புள்ளர், அமர்நீதி நாயனார், நமினந்தியடிகள் இவங்களெல்லாம் பாடியிருக்காருங்க. இவருடைய திருமுறை பாருங்கள். 4ஆம் திருமுறையில் 4, 5, 6. 4ஆம் திருமுறையில் 114 பதிகங்கள் பாருங்கள். கொல்லிப்பண் முதல் குறிஞ்சிப்பண் ஈராக உள்ள 21 பதிகங்கள். அடுத்தது திருநேரிசை திருப்பதிகம் 2, திருநேரிசை திருப்பதிகம், பண் வகுக்கப்படாத திருப்பதிகம் 56. இப்படி சொல்லிட்டு மொத்தம் 114 இருக்குது. 5ஆம் திருமுறையில் திருக்குறுந்தொகை பதிகம்னு 100 பதிகங்கள் இருக்குது. 6ஆம் திருமுறையில் திருத்தாண்டக பதிகம் 99 இருக்குங்க. திருநாவுக்கரசரை பற்றிய நிறைய கல்வெட்டுகள், இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கிறதெல்லாம் கல்வெட்டுகள். கோவிலூர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவுசாத்தானம், அங்கே அவருடைய கல்வெட்டு இவரை பற்றி. திருச்செந்தூருக்கு அருகில் ஆற்றூர் கல்வெட்டு, தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டு, தஞ்சை சூளமங்கலம் இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டு, திருவெண்காட்டு கல்வெட்டு, இதெல்லாம் இவரை பற்றி சொல்லுதுங்க. அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. திருநாவுக்கரசருடைய பெயர்களில் நிறைய மடங்கள் இருக்குது. திருவேழிமிழலையில் இருக்குது, திருப்பாற்றுறையில் இருக்குது, திருவிளச்சேரியில் இருக்குது, சேரமாதேவியில் இருக்குது, திரிபுவனையில் இருக்குதுங்க. இங்கேயும் மடங்கள் இருக்குது. திருவதிகையில் இருக்குது, பெருச்சி கோயில், பட்டீச்சுரம், திருப்பாச்சூர், தில்லை, இங்கெல்லாம் உடைய மடங்கள் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம நாவுக்கரச பெருமானை பற்றிய சில இன்றியமையாத நுணுக்கமான செய்திகளையெல்லாம் பார்த்தோம். அடுத்த ஒரு காணொளியில் இவருடைய பதிகங்களே ஒரு லிஸ்ட்டு போட்டு என்ன பதிகம் தொடங்குது எங்கே அப்படிங்கிறது குறித்து நம்ம விரிவாக பார்க்கலாம். தொடர்ந்து நீங்கள் நம்ம தமிழ்ச்சோலையை பார்த்துட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம்.